World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம். ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பரம்பரையாக வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது தாத்தா, அப்பா, அதுக்கப்புறம் நான் எல்லாமே வந்து பரம்பரையாக வந்துட்டு இருக்க விஷயம். ஆனால் வாஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்துங்கிற விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்காக அதை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர மற்ற எந்த ஒரு விஷயமும் எனக்கு வாஸ்து பற்றி தெரியாது. இந்த ஜோதிடம் நிறைய இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா இப்போ நிறைய ப்ளஸ் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வாஸ்து படித்தே பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் வந்து அக்னி மூலையில் தான் வந்து துணி துவைக்கிற கல், அங்கே தான் நிறைய பைப்பும் அங்கே தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். எனக்கு தெரியுது இது வந்து இங்கே அக்னி மூலை, இங்கே தண்ணி சிந்தக்கூடாதுன்னு தெரியுது. ஆனால் எனக்கு வந்து அதை விட்டால் வேறு இடம் இல்லை, ஃபுல்லாக தோட்டம். அங்கே விட்டால் அதுக்கப்புறம் காடு. ஸோ எனக்கு தெரிஞ்சும் என்னால் வந்து அந்த துணி துவைக்கிற இடத்த விட்டு மாறவே முடியல. அங்கேயே தான் தண்ணி வந்து ஊற்றிட்டே ஊற்றி அங்கே ஃபுல்லாக சேறு மாதிரி இருக்கும். இங்கே ஊற்றக்கூடாது, இது வந்து நெருப்பு இருக்கிற இடம், நாமளே தண்ணி ஊற்றி அணைச்சிட்டே இருக்கோம். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குல்ல நம்மளுக்கு. நம்ம ஏன் இங்கே துவைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் மறுபடியும் துவைக்கும் போது அங்கே தான் போய் துவைப்பேன். ஸோ சில நேரங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதை செய்யறதுக்கு அந்த கிரகங்கள் வந்து வழி விடாது. ஸோ அந்த தெரிஞ்சு அந்த விஷயத்த சரி நம்ம இனிமேல் துவைக்கவே கூடாது என்னானாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நான் துவைக்கிறத விட்டுட்டேன். அந்த பைப்பில் எல்லாமே யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அந்த ஈரம் வந்து காய தான் எனக்கு வந்து அந்த பிசிஓடி ப்ராப்ளம், கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது. அந்த நீர் வந்து வற்றுனதுக்கு அப்புறம்தான் நான் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறக்கே என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடிஞ்சுது. அது வரைக்கும் என்னால் ஹாஸ்பிட்டல் கூட போக முடியல. ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வயிறு வலி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். இப்போவும் வந்து சில நேரங்களில் வந்து அந்த பைப்பு திருகுவாங்க, சரி வெயில் வந்தால் காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த துணி துவைக்கிறத விட்டுட்டேன். இருந்தாலும் இப்போ அக்னி மூலை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த இடத்துல பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூமை வந்து எங்கள் வீட்டுக்காரர் நீ சொல்லு நான் தட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாத்ரூம் வந்து தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இடம் இல்லை. அடுத்தது பங்காளிகள். ஸோ அந்த இடத்துல வந்து தட்டி விட்டால் அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு வழி இல்லை, வேறு பக்கமும் போய் இது பண்ண முடியாது. இழுத்துருக்குன்னு தெரியுது, ஆனால் அது வந்து சரி பண்ண என்னால் முடியல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நாம் வந்து சரி பண்ணணும்னு நினச்சாலும் அதை வந்து சரி பண்ண முடியல. சில காலங்கள் வந்து சில விஷயங்களை நாம் அனுபவிச்சு தான் கழிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம என்ன தான் வந்து தெரிஞ்சிருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய கடவுளாகவே இருந்தாலும் அந்த டைமில் வந்து நம்மளால் முடியாது. தென்மேற்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிணறு இருக்குது. ஸோ அந்த கிணறுல தான் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கிணத்தை வந்து ஃபஸ்ட்டு மூடக்கூடாது, பரம்பரையாக வந்து தண்ணி கொடுத்துட்ருக்க விஷயத்த வந்து நம்ம மூடக்கூடாது. ஸோ அதில் வந்து யாராவது போனாங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கி தண்ணி தீர்ந்துருச்சு, தண்ணி வந்து மட்டத்தில் போகுது அப்படின்னு சொல்லி அடைக்கிறதுக்காக இறங்குனவங்க வந்து மறுபடியும் ஏறும்போது கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க வந்து இல்லாமல் ஏதோ ஒருத்தருக்கு குழந்தைங்க இல்லாத பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இல்லை, சித்தப்பா அதாவது தம்பி பையனை கூட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி 3 பேரும் வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ஸோ அந்த தென்மேற்கு மூலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிணறு எவ்வளோ வந்தாலும் வந்து பத்தாது அப்படிங்கிற விஷயமே தான் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வாயு மூலையில் வந்து அந்த குத்தல் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு இஷ்யூ ஃபேமிலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூ வந்து மற்றவங்க பேசுகிற மாதிரியோ இல்லை மனதளவில் பாதிக்கப்பட்ட மாதிரியோ ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். யார் வந்து நிம்மதியாக நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு வேறு ஏதோ ஒரு மூலியமாக வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துடும். ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து அங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஈசானிய மூலையில் பார்த்திங்க அப்படின்னா தென்மேற்கில் தான் வந்து கிணறு இருக்குது. ஸோ வடகிழக்கு கட்டாக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து டெய்லி அந்த வீட்டுக்காக தண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க
பைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈசானியத்தில் வந்து உடஞ்சிருச்சு கீழே. அந்த உடஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து தண்ணி உடஞ்சி மேலே வந்து அந்த ஃபுல்லாக ஈசானியம் ஃபுல்லாக ஈரமாயிரும். ஸோ அந்த பைப்பு வந்து என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த நான் காரையெல்லாம் உடச்சி கீழே சரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக வந்து நான் பறித்து இது பண்ணுங்கிறதுக்காக நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் யோசிக்கும் போது ஈசானியத்தில் வந்து அந்த ஈரம் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து அந்த ஈசானியத்தில் வந்து அந்த தண்ணி இருந்தால் நல்லதோ அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து சரி அப்படியே விட்டுட்டேன். சரி கொஞ்சம் நாளைக்கு வந்து வேற ஒரு இடத்துல வந்து அது மோட்ரு எடுத்து விட்டால் அந்த தண்ணி வந்து வர ஃபோர்ஸில் வந்து அது தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துடும். ஸோ நான் வேறு இடத்துல வந்து அது பைப்பு போட்டு தேவைங்கும் போது பிடிச்சிட்டு வேண்டாங்கும் போது அடிக்கிற மாதிரி அந்த ஒரு இது பண்ணிட்டோம். தென்கிழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த துணி துவைச்சிட்டு இருந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் துணி துவைச்சி நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பைப் உடஞ்சிருச்சு. ஸோ அந்த பைப் உடஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே மாதிரி சேராயிரும். குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னா அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா சீக்கிரமாக சரி பண்ண முடியறதில்ல. அந்த சரி பண்ணுறவங்க வர்றதில்ல. ஏதோ ஒரு இஷ்யூ வந்து அந்த இடத்துல அந்த ஈரங்கள் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா அதாவது தோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்கிற இடத்துலேருந்து தென்கிழக்கில் தான் அந்த தென்மேற்கில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலத்தத்துவமான இடம், அங்கே வந்து தான் வீடு கட்டணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் எங்களோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயு மூலையில் தான் இருக்கும் வீடு. அந்த நிலத்துக்கே சுத்தமாக பார்த்திங்க அப்படின்னாலும் அந்த வாயு மூலையில் தான் இருக்கும். அந்த வாயு மூலையில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோடு வந்து வாயு மூலை குத்தலாக வரும். ஸோ இத்தனை விஷயத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து வெளியில் போயிடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து எப்படியோ அது ஒன்று சம்பாரிச்சிட்டு வருவாங்க. ஆனால் அதை வந்து அவங்களால அனுபவிக்கவும் முடியறதில்ல. ஏன்னா வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருந்தால் தானே அதை அவங்க அனுபவிக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு வழியில் பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சம்பாரிச்சிருவாங்க, கொண்டு வருவாங்க, போவாங்க. ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு சந்தோஷமாக இருக்கணுமோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறதே இல்லை. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுங்கிறதுக்காக தான் எல்லாத்துக்கூடையும் பேசி அது எல்லாருமே ஒத்து வந்து ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணச்சநல்லூர் போனேன். பூமிநாதர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தேன். ஸோ தோட்டத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு போய் அங்கே கோவிலில் போய் வச்சு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பங்காளிகிட்ட எல்லாம் பேசி அவங்களாம் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படி. அதுக்கு வந்து ஒரு வாஸ்து தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு கோயில் காரியமாக பத்திரிக்கை கொடுக்க வந்துட்டு அவங்க வந்து இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் வந்து வாஸ்து படிக்கிறேன் ஜோதிடம் படிக்கிறேன்னு தெரியாது. ஏன்னா ஆன்லைனில் படிக்கிறதுனால அதாவது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குமா, நீ வந்து இது இப்படியே விட்டுட்டு இருந்தா எப்படி. அது வந்து எங்கள் கொழுந்தனார் வந்து இப்போ இறந்துட்டார், போன சித்திரை மாதம் இறந்துட்டார். ஸோ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூ இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இப்படி உடம்பு சரியில்லாமல் போகுது, இது எல்லாம் நீங்கள் ஏன் இன்னும் சரி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து அவங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த கோயில் ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது இந்த விஷயத்த அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க, அந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே விடோ ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எங்கள் மாமியாரும் விடோ தான், எங்கள் பெரிய மாமியாரும் விடோ தான். இப்போ எங்கள் வீட்டுக்காரரோட தம்பி இறந்துட்டார். அப்போ அந்த தம்பி ஒய்ஃபு வந்து சின்ன சின்ன குழந்தைங்க தான். இப்போ எல்லாருமே வந்து 3rd 2nd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா விடோ ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்லும்போது எனக்கு வந்து கண்ணில் வந்து அழுகாட்சி தான் வருது. ஸோ நான் அழுகும்போது அவங்க என்னங்கிறாங்க, நீ கோயிலில் நின்றுட்டு இப்படியெல்லாம் பண்ணாத, நான் தான் ஏதாவது உங்ககிட்ட தப்பாக பேசிட்டுன்னு நினைப்பாங்க, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பேசி இப்போ எல்லோரும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது அளக்கிறதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நீ வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இப்போது அவங்க பேசி கூட இப்போ 1 இயர் ஆச்சு. அந்த 1 வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த பேச்சு வருது. அதாவது எல்லாரும் ஓகே, இப்போ எல்லாருமே ஓகே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கடவுள் வந்து இன்னும் சில காலம் அதை வந்து இழுத்துட்டே தான் இருக்கார். இன்னும் வெயிட் பண்ணு, இன்னும் கர்மா களி, இன்னும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ண வச்சுட்டே தான் இருக்கார். ஸோ நானும் கடவுள் மேலே பார்த்து போட்டு சரி நீங்கள் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து வெயிட் பண்ணிட்டு இது பண்ணிட்டே தான் இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராசஸ் இன்னும் வந்து அளக்கருக்கு வந்தாங்க அப்படின்னா நான் இன்னும் அடுத்த பாலக்கால் வாஸ்து நாள் வரும்போது நான் ஏன்னா இப்போ அவர் இறந்து 1 வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறந்துட்டார். அந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த வாஸ்து நாள் வரும்போது நான் பாலக்கால் போடலாம். ஸோ அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு 1 இயர் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் அளக்கருக்கு வர்றவங்க எலெக்ஷன் டைமு நாங்கள் இப்போ வர முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ நின்றுட்டே இருக்கு. ஸோ இன்னும் வந்து நீ எவ்வளோ சோதிக்க முடியுமோ சோதி. இன்னும் நான் வந்து நிறையா அதாவது இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இனிமேல் கட்டக்கூடிய வீடாவது எந்த ஒரு வாஸ்து ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவ்வளோ விஷயங்கள். அதாவது வார்த்தையை மட்டும் கடைசியில் நீ சொல்லிடக்கூடாது. நீ யார்கிட்ட கேட்பையோ என்னென்ன பண்ணுவையோ தெரியாது. ஆனால் நல்லபடியாக பண்ணணும். நம்ம குழந்தைங்க வந்து இனிமேல் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து அந்த இடத்த ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இனி பாலக்கால் போடுறத ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லபடியாக வந்து பாலக்கால் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கால் அதுக்கப்புறம் நான் வந்து டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தென்மேற்கில் வந்து நிலத்தத்துவம் வந்து பாதிப்படைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அது நிலத்தத்துவம். ஸோ நிலத்தத்துவத்துக்கு வந்து நம்ம இப்போ பஞ்சபூத தன்மைகளில் ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம போகிறோம். இப்போ நிலத்தத்துவத்துக்கு காஞ்சிபுரம் போகிறோம், நீருக்கு வந்து திருவானைக்காவல், இந்த மாதிரி நெருப்புக்கு திருவண்ணாமலை போகிறோம், காற்று காளஹஸ்தி, இந்த ஆகாய தத்துவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிதம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நம்ம போகிறோம். ஸோ நான் வந்து நம்ம எல்லாரும் நினச்சாலும் இவ்வளோ கோவிலுக்கு வந்து யாருனாலையும் போக முடியாது. பணம் இருக்கலாம், போகலான்னு நினைக்கலாம். ஆனாலும் வந்து அந்த பிரபஞ்சம் அந்த டைமில் ஏதாவது வேலை குழந்தைகளுக்காக ஏதோ ஒருத்தருக்காக அந்த இடத்துக்கு போக விடாமல் நம்மளை தடுக்கும். ஸோ நம்ம இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய கடவுள்கள் இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற கடவுள்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களோட விருப்பப்படி அவங்களுக்கு என்னென்ன செஞ்சால் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சுற்றி இருக்கிற கடவுள்களுக்கு செஞ்சாலே வந்து நம்ம போதும். ஸோ எங்கள் பக்கத்தில் அந்த பெருமாள் இருக்கார். ஸோ அந்த பெருமாளுக்கு வந்து சனிக்கிழமையானால் நாங்கள் தான் அந்த வழிபாடுகள் இது எல்லாமே செய்வோம். ஒரு வாரம் செய்யலை அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த வாரம் வரதுக்குள்ளே ஏண்டா இந்த வாரம் பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அவர் கரெக்டாக வழிபாடுகள் செஞ்சு நெய்வேத்தியம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு போகிறதே தெரியாது. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற கடவுள்களை நம்ம வழிபாடு பண்ணினாலே அவங்களே நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு நம்ம மற்றவங்களுக்கு போய் அன்னதானம் பண்ணுறதுல என்ன சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற கடவுள்களை நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு மற்ற எந்த கோவிலுக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து நம்ம போய் எல்லாம் அவங்களுக்கு கோயிலுக்கு உண்டான அபிஷேகம், அந்த வஸ்திரம் சாத்தி நம்ம வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி. ஏன்னா குலதெய்வத்தை நம்ம விட்டுட்டு மற்ற எந்த தெய்வத்துக்கும் நம்ம போக முடியாது. ஸோ குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பாதி வந்து எல்லாமே சரி, அவங்களே எல்லாத்தையும் சரி பண்ண கொடுத்துருவாங்க. இந்த தென்மேற்கு மூலையில் வந்து நிலத்தத்துவம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கப்புறம் நான் வந்து இயற்கையாக செஞ்ச ஒரே பரிகாரம் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் பூமாதேவி நினச்சிட்டு தான் நான் வந்து கீழேயே கால் வைப்பேன். ஸோ அது எவ்வளோ நாள் இப்போ ஒரு 5 வருஷமாக நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட வந்து நான் மறந்துட்டு கூட காலை கீழே வச்சதே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் வந்து என் கை ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சதும் பூமியை நோக்கி தான் போகும். அந்த பூமியை தொட்டுட்டு சாமி என்னுடைய நிலத்தத்துவத்தை நீ வந்து சரி பண்ணி கொடுக்கணும், அந்த பூமாதேவியை நினச்சிட்டு தான் நான் வந்து காலே வைப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு அது தொடர்ச்சியாக நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் மூலியமாக இப்போ அவர் வந்து சொல்லி இந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சாதாரணமாக நம்மளுக்கு வரல, கடவுள் வந்து இவர் மூலியமாக நீ போய் இதை சரி பண்ணு அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய வழிபாடுகளும் வேண்டுதல்கள் மட்டும்தான் அதை சரி பண்ணியிருக்கு, நம்மளுடைய தான தர்மங்கள் மட்டும்தான் அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஒருத்தர் வீட்டை சுற்றியும் வந்து நான் நிறைய வீடுகளுக்கு போயிருக்கேன், சுற்றி போயிருக்கேன். எல்லோரும் அதிகமாக தோட்டம் அந்த மாதிரி விஷயங்கள தான் இருப்பாங்க. அப்போ தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு இருக்கும், ஈசானியத்தில் கிணறு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் கிணறு தோண்டி வச்சுருப்பாங்க. தோண்டின மண் ஃபுல்லாக அந்த கிணறு சுற்றியே போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிணத்தை சுற்றி போடும்போது நம்மளுக்கு ஈசானியத்தில் ஃபுல்லாக வெயிட் வந்துடும். அப்போது அதை வந்து நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன், ஈசானியத்தில் தண்ணி இருந்தால் போதும் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ அந்த மண் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு தடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்மொழியில் வரும். அப்போ இந்த மாதிரி வரக்கூடாது, இதை நீங்கள் எடுங்க அப்படின்னா இப்போல்லாம் எங்களால் எடுக்க முடியாது, நான் வந்து
இது வந்து காட்டுக்கு கொட்டணும், தடம் போட்டால் அதுக்கு கொட்டணும், அது வந்து நீ இப்போ எங்கே எடுக்க முடியும்பாங்க. ஆனால் அதில் வந்து அவ்வளோ வெயிட் அங்கே போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னா அதனோட இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம போய் நம்ம சொல்லும்போது எங்கள் ஊரில் வந்து சொல்லுவாங்க, அதாவது யானை மேலே போகிறவங்ககிட்ட சுண்ணாம்பு கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வாஸ்து பார்க்க நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க டெஸ்ட் பண்ண கூப்பிடுறாங்களோ இல்லை அவங்க சரி பண்ணணும்னு கூப்பிடுறாங்களோன்னு தெரியாது. நம்ம போய் இந்த விஷயம் இப்படி இருக்குது, நீங்கள் இதை வந்து இப்படி மாற்றுங்க அப்படின்னா சரிங்க நாங்கள் மாற்றிடுங்க, இது எடுங்க அப்படின்னா இதெல்லாம் இப்போ எடுக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா வீட்லேயே இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. வீடு இருக்குது, முன்னாடி வந்து டச் ஆகாமல் ஒரு சாலை போட்டிருந்தாங்க. இப்போ வீடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது என்ன பண்ணால் அந்த சாலை போய் அந்த வீட்டோட டச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஈசானியத்தில் வந்து வெயிட் வந்துருச்சு. அப்பா இப்படி இருக்கக்கூடாது, எங்கள் அப்பாவும் ஒரு ஜோதிடர், அப்பா இப்படி இருக்கக்கூடாது, இது எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சரிம்மா எடுக்கலாம், ஆனால் வந்து இப்போ எடுக்க முடியாது, அது வந்து இன்னும் மாடு கட்டணும், மழை வந்தால் அவங்கள எங்கே கட்டுறது, தீன் போடணும், அது வைக்கணும், இது வைக்கணும், இப்போ இது எடுத்துட்ட அப்படின்னா இங்கே உட்காரக்கு இடம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து அவங்க முன் வைக்கிறாங்களே ஒழிய இது எடுத்துட்டா சரியாயிரும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. தோணுது, எல்லாமே புரியுது, நீ சொல்கிறது எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் இப்போ இது என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய கர்மா. நம்ம என்னதான் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் சில விஷயங்களை வந்து அனுபவித்து அதுக்கப்புறம் தான் சரி பண்ண முடியுமே ஒழிய நம்ம எடுத்ததும் வந்து சொல்லிட்டாங்க இதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னா யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது. அதுக்கு அவங்களுடைய ஜாதகத்துலேயும் அந்த கொடுப்பினைகள் வந்து அந்த இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு, அப்போ தான் அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க சரி பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரே தீர்வு, யாருக்கு இந்த மாதிரி திசைகளில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க தான தர்மங்கள் மூலியமாகவும் அதுக்குண்டான அந்த திசைக்குண்டான கடவுள்கள் வழிபாடு மூலியமாகவும் தான் வந்து அது சரியாகும். அது வந்து உடனே சரியாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கே தெரியாமல் அதை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதே கடவுள் வந்து நம்மளுக்கே தெரியாமல் யாராவது மூலிமா அதை வந்து அந்த இஷ்யூஸை வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்டே வருவார். எல்லா இடத்துலையும் வந்து வீட்டை இடிச்சு ஒரு வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதை இடிச்சு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் வரும். ஆனால் அவங்க வீடு கட்டினா அது ஒரு கனவாக அவங்க கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அது இடித்து கட்டணுன்னா அதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கே லோன் கட்ட வேண்டியது வரும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது அதை வந்து அவங்களால இடித்து கட்டவே முடியாது. நாங்கள் வந்து கட்டிட்டோம், இனிமேல் இந்த மாதிரி வீட்டில் தான் இருந்தாகணும், அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவங்க அதை சால்வ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தான தர்மங்கள் அந்த திசைக்குண்டான காரகத்துவங்கள் அப்படின்ட்டு இருக்குது, அந்த கிரகங்களுடைய காரகத்துவம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் தான தர்மங்கள் செஞ்சு தான் அதை காப்பாற்றிக்கணுமோ ஒழிய அந்த பர்ஃபெக்டாக கட்டணுன்னா ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வாஸ்து நிபுணர் மூலியமாக அதை எல்லா விஷயங்களையும் அதாவது 5 பஞ்சபூதம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம செஞ்சால் மட்டும்தான் வந்து எல்லா விஷயம். அப்போவும் வந்து நம்மளால் ஒரு 60-70% மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர 100% வாஸ்து யாருக்குமே அமையாது. ஸோ நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம வந்து நல்லபடியாக பண்ணணும். நம்ம என்னமோ பணம் இருந்தால் வீடு கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் பணமே இருந்தாலும் சில விஷயங்கள் தப்பாயிடும். வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம்தான் யாராச்சும் வந்து அந்த புண்ணியாசனிக்கு வரும்போது சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஏன் இதை பண்ணுனீங்க, அந்த இடத்துல ஏன் இதை பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அதை வந்து சரி பண்ண முடியாது. அவங்க அந்த வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க வேறு வீட்டுக்கு போகிறனாலும் முடியாது, அங்கேயே தான் அவங்க இருந்து அதை அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் வரும். நிறைய வந்து நான் வீடு கட்டணும் அப்படின்னாலே எப்படி எந்தெந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ யூடியூப்பில் போனோம் அப்படின்னா எல்லாருமே வந்து வீடு கட்டி அந்த ஈசானியத்தில் தலைவாசலுக்கு நேராக தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க ஈசானியத்தில் தொட்டி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லுவாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா தலைவாசலுக்கு நேராகவே இருக்கும். ஸோ அது வந்து பெரிய மைனஸ்ஸு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஈசானியத்தில் தண்ணி இருக்குது, தென்கிழக்கில் அக்னியில் சமையல் ரூம் இருக்குது, தென்மேற்கில் வந்து பெட்ரூம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய அறைகளுடைய அளவுகள், எங்கெங்கே சாப்பாடு செய்யணும், எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும், இப்போ மாடர்ன் கிச்சன் அப்படிங்கிறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துருச்சு. எங்கெங்கே அடுப்பு வைக்கணும், அவங்க சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி அழகுக்கு தகுந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அவங்க மாற்றிக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தவறு தான். அப்போது இப்போ நம்ம வந்து அக்னி தத்துவத்தில் இருக்கிற இடத்துல சமைக்கிறோம்,
அந்த காலத்தில் வந்து சமைச்சிட்டு வெளியில் வந்து வாஷ் பண்ணுவாங்க பாத்திரங்கள் எல்லாமே. ஆனால் நம்ம வந்து அந்த செல்ஃப்லேயே வந்து கிட்ட வந்து பைப் வச்சு அது ஈசான்யம், அது தண்ணி இருக்கிற இடம் அந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க தென்கிழக்கு அக்னி தத்துவம் தான். அந்த இடத்துல நம்ம பாத்திரங்கள் கழுவும் போது அங்கே தண்ணியும் வந்து செயல்படுது. அப்போ அங்கே தண்ணியும் செயல்படும் போது அப்போ அங்கே தண்ணியும் நம்ம இது பண்ணும்போது அக்னியில் அது நிறைய இஷ்யூஸை நம்மளுக்கு கொடுக்கும். அப்போது அந்த இஷ்யூஸ் கொடுக்கறதுனால தான் இப்போ வாஸ்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. அப்போது வீட்டில் வந்து ஒருத்தங்க வீடு க்ளீனாக இருக்கணும், பாத்திரங்கள் எல்லாமே வந்து அப்பப்போ கழுவிடணும். அப்போ அங்கே உள்ள வந்து நம்ம பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஊற வச்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஸோ அந்த இடத்துல தண்ணி வந்து இருக்கும்போது அந்த அக்னி மூலை, ஆனால் அந்த இடத்துல பாத்திரத்தில் அதில் இதுலன்னு சொல்லி எல்லாத்துலேயும் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்கும்போது அங்கே வந்து நீர் தத்துவமும் இயங்கும். அப்போ அந்த நீர் தத்துவம் இயங்கும் போது அங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்போ நான் வந்து வாஸ்துப்படி வீடு கட்டியிருக்கேன், ஆனால் இந்த பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அதை அவங்க தான் சரி பண்ணிக்கணும். அந்த வீட்டை வந்து கிச்சன் அப்படிங்கிறதா அந்த கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வாஸ்துன்னு இப்படியெல்லாம் இருக்குது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எங்கள் வீட்டில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை பிரச்சனைக்கு வந்து வாஸ்து தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் அந்த தேடுதலில் மணி சார் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு, பேசிக்கான விஷயம். அதுக்கப்புறம் பரணி சார்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிவகாளீஸ்வரன் சார்கிட்டையும் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவ்வளோ வாஸ்தில் ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு திசை பாதிப்பாக இருக்கும், ஒரு மூளை பாதிப்பாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா இருக்கும். ஆனால் ஒரு வாஸ்து அப்படின்னா ஒரு வீடு எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எங்கள் வீடு இருக்கும். அதில் வந்து அதாவது இல்லாத பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பேசிக் படிக்கும்போது இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, அதாவது ஒருத்தவங்க கேட்பாங்க, அந்த காலத்துல எல்லாம் வந்து வாஸ்து பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வாஸ்து அப்படின்னாலே வந்து பஞ்சபூத தன்மையை ஒத்துது தான். பஞ்சபூத தன்மைகளை ஒத்து தான் அந்த காலத்தில் எல்லாமே வந்து குடிசை வீடு, மண் வீடு, எல்லாமே மண்ணிலேயே வந்து படுத்து தூங்குவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சுத்தமான காற்று, நீர் எல்லாமே வந்து இயற்கையாக வாழும்போது அவங்களுக்கு எந்த ஒரு வாஸ்து பிரச்சனையும் வரலை. எப்போ வந்து காரையோ அதுக்கப்புறம் டைல்ஸோ போட்டு ஒரு வீடு அமைச்சு கூரை அமைச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கதவு போட்டு மூடி இது பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து வாஸ்து வந்து வேலை செய்யவே ஆரம்பிச்சுது. ஸோ அந்த வாஸ்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து அந்த எந்த மாதிரினா ஒரு வீட்டை வந்து நம்ம கூரை போட்டு மேய்ஞ்சு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்போது அந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது மழை தண்ணி வந்து ஓட்டு வழியாவோ கூரை வழியாவோ ஏதோ ஒரு வழியாக வந்து உள்ளே வரும். அப்போ அந்த மழை தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் நீர். அப்போ நம்ம வந்து நிறையா வந்து கடலில் குளித்தாலே வந்து அதுக்கு பரிகாரமாக நம்ம கடலில் குளிக்கிறதா சொல்லுவோம். அப்போ அந்த கடல் தண்ணியை வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் வந்து விலகிட்டு இருந்துச்சு. இப்போ கடல் தண்ணி டார்ஸ் வீடு போடும்போது கடல் தண்ணி அந்த மலை அப்படிங்கிற பேச்சு உள்ளேயே இல்லை. ஸோ ஜன்னலில் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜன்னலில் கூட தண்ணி வராத மாதிரி, ஜன்னல் நனைஞ்சா இதாயிரும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி வராத மாதிரி ஃபுல்லாக எல்லாமே நம்ம கவர் பண்ணி ஃபுல்லாக நிறையா தவறுகள் செய்ய நம்மளுக்கு வாஸ்து பிரச்சனைகள் வந்து நிறையா வந்துட்டே இருக்குது. இவ்வளோ நாளும் வாஸ்து நிபுணர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீட்டுக்கு போனேன், அந்த பிரச்சனை இருந்துச்சு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு நிறையா சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பிரச்சனை, அதாவது பிரச்சனையை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து வழி தெரியாது, அது ஒரு விஷயமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனையிலேயே இருக்கிறவங்க வந்து பேசும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வலிகளும் வந்து சேர்ந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு எங்கள் வீடு அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீடு தான் ஃபஸ்ட்டு உதாரணமாகவே இருக்கும். அவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து இப்போ ஓரளவுக்கு நான் வந்து சரி பண்ணிகிட்டே இருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து அதை சரி பண்ணிடுவேன். அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் சார், ஒரு திசை பாதிக்கும் சார், ஆனால் எல்லா திசையும் வந்து எல்லா மூலையும் பாதிச்சிருந்தா என்ன சார் பண்ணுறது, 4 மூலையும் பாதிச்சிருக்கு, நீ வந்து உன்னோட மூளையை சரியாக பயன்படுத்தின அப்படின்னா இந்த 4 மூலையும் உன்னால் சரி பண்ண முடியுமா
அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ நான் வந்து கற்றுக்கிட்டு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் தெரிஞ்சும் நிறைய விஷயங்களை என்னால் வாஸ்துன்னா தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி சரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தெரியுது. ஆனால் அந்த இடத்துல வந்து என்னால் ஒரு செங்கல்ல கூட என்னால் நகர்த்த முடியல. அந்தளவுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதாவது ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னா ஒரே செவரில் ஒட்டு செவரில் 3 குடும்பம் இருக்குது. அண்ணன் தம்பிங்க பங்காளிக இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 குடும்பங்கள் இருக்குது. ஈசானிய மூலை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அந்த காலத்தில் வீடு கட்டினவங்க வந்து சும்மா அவங்க சௌகரியத்துக்கு கட்டினா போதும் அப்படிங்கிறதுனால நார்மலாக வந்து ஒரு வீடு ரூம் மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் மாட்டு கட்டுற அப்படின்னு சொல்லி பின்னாடி சாலை மாதிரி போடுவாங்க. அப்போ அதையே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ஒரு ரூம்பு மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூமு கட்டுறாங்க. அதாவது ஒரு வீடு கட்டும்போது தென்மேற்குலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கும் வடக்கும் மட்டும்தான் அந்த வீட்டிலேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து வளர்ச்சி அடையணும். இவங்க வந்து என்ன பார்த்துருக்காங்கன்னா கரெக்டாக தெற்கும் மேற்கும் வந்து வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் தெற்கு திசையிலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, மேற்கு திசையிலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாடுக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது அந்த வீட்டோட ஒட்டியே அந்த சாலைகள் போடும்போது அந்த லென்த்து வந்து ஜாஸ்தியாக போகும்போது வாயு மூலை வந்து நீண்டுட்டு போயிடுது, அக்னி மூலை சைடும் வந்து நீண்டுட்டு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி போடும்போது முன்னாடி வாசல் விட்டுடுறாங்க. ஆனால் அந்த வாசல் விடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈசானியம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிடுது. ஸோ ஈசானியம் வந்து கட் ஆகும்போது அங்கே வந்து ஈசானியம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு உண்டான குழந்தைகளுக்கு உண்டான அந்த தலைப்பகுதியாக வர்றதுனால ஸோ அது கட் ஆகும்போதே வந்து வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து வாழவே மாட்டாங்க, சீக்கிரமாக வந்து அவங்க இறந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஈசானியம் ஃபஸ்ட்டு கட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தென்கிழக்கு வந்து பார்க்கும்போது அக்னி மூலை வந்து இழுத்தும் இருக்கும் வளர்ந்தும் இருக்கும், சரிங்களா. அப்புறம் நிறுதி மூலை அப்படின்னு பார்க்கும்போது அது நிறுதி மூலை இருக்கும். ஆனால் நிறுதி மூலை சைடு வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்காக வச்சுருக்க அந்த கிணறு இருக்கும். அப்போது எல்லாத்துக்கும் ஈசானியத்தில் தான் கிணறு வரணும். அப்போ இவங்களுக்கு வந்து நிறுதி மூலையில் கிணறு வந்துடுது பார்த்திங்கன்னா. இப்போது வாயு மூலை அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரோடு குத்தல் வரும், நீச்ச பகுதியில் குத்தல் வரும். ஸோ எல்லா திசைகளிலும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்கள் வீட்டிலோட ஆம்பளைங்க வந்து வீட்லேயே வந்து வேலைக்காக சொல்லி வெளியில் போனாங்க அப்படின்னா நைட்டு மட்டும்தான் வருவாங்க, காலைல வந்துருச்சு மறுபடியும் போயிடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் டைம் இந்த மாதிரி டைம் கூட அதிக நேரம் வந்து அந்த வீட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, எப்பவுமே வந்து வெளியே அப்படிங்கிற விஷயங்கள் தான். நிறைய நாளுக்கு வந்து அவங்க வாழ்கிறதும் இல்லை. இதெல்லாம் வந்து நான் சார்கிட்ட சொல்லி நிறைய பரிகாரங்கள் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து அதை வந்து சரி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ ஈசானிய மூலையிலேயே வந்து கட்டு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனைகள் வந்து அதாவது உடல் ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தென்கிழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த தென்கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது வளர்ந்தும் இருக்கும், ப்ளஸ் வந்து அதாவது வீடே பார்த்திங்க அப்படின்னாலும் ஈசானியத்தை பார்த்தோ இல்லை கிழக்கு நேர் பார்த்தோ திரும்பி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக பார்த்தா அக்னி மூலை பார்த்த மாதிரியே தான் இருக்கும். முன்னாடி போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா அது திரும்பின மாதிரியே இருக்கும், அதாவது 30 டிகிரி திரும்பி இருக்குது. ஸோ வளர்ந்தும் இருக்குது திரும்பியும் இருக்குது. அப்படிங்கும்போது அங்கே வந்து கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், பிசிஓடி பிரச்சனை, குழந்தைகளுக்கு வந்து அல்சர் வர்றது, இந்த மாதிரி அதாவது கரண்ட் சம்மந்தமான அதாவது நெருப்பு தத்துவமாக இருக்குங்க. அப்போ அந்த நெருப்பு சம்மந்தமான ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபால்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்துட்டே தான் இருக்குது. ஸோ நிறுதி மூலை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஆண்களுக்கு தலைமகன்களுக்கு உண்டான விஷயமா இருக்குது. ஸோ ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னா ஒரு வாசலில் ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல வந்து மனசு தான் ரொம்ப பாதிக்கும். ஒருத்தங்க வந்து மனதளவில் வந்து பாதித்தாலே அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ அதாவது எந்த இது இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது என்னத்தை வாழ்கிறோம், நம்ம ஏன் இருக்கோம், நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் வளர்ந்தோம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நிறுதி மூலை வாயு மூலை குத்தல் ஒருத்தவங்க அதாவது வீட்டில் பெரியவங்க அம்மா வயசில் இருக்காங்க அப்படின்னா மனதளவில் வந்து அவங்க ஏதாவது இஷ்யூஸ் வந்து சந்திச்சுட்டே தான் இருப்பாங்க, புலம்பிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வாஸ்து படித்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டேயும் வந்து
சொல்லும்போது அவங்க வந்து இவ்வளோ நாளும் இப்படி தான் இருக்கிறோம், இது சரி பண்ணால் மட்டும் சரியாயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது வந்து இந்த வாஸ்து பிரச்சனையை விட பெரிய வழியாக இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து இப்போ அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரம்மஸ்தானத்தை கூட சொல்லுவோம். அந்த பிரம்மஸ்தானம் வந்து 3 ஃபேமிலி இருக்குது ஒரு இதில். அப்போ அந்த 3 ஃபேமிலி இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மஸ்தானம் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. எல்லாம் ஃபுல்லாக செவ்வறு. ஒருத்தங்களுக்கு வந்து தென்கிழக்கு குபேர மூலையாக வருது, ஒருத்தங்களுக்கு அக்னி மூலையாக வருது, ஒருத்தங்களுக்கு ஈசானிய மூலையாக வருது, ஒருத்தங்களுக்கு அக்னி மூலையாக வருது. ஸோ ஒருத்தங்களுக்கு வாயு மூலையாக வருது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு தென்கிழக்கு மூலையாக அதை தென்மேற்கு மூலையாக வருது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது அதை அவங்கக்கிட்ட சொல்லி அந்த பங்காளிகள்கிட்ட சொல்லி அவங்கள புரிய வச்சு சரி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்காமையே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற அந்த வலி வேதனைகள் தான் அதிகமாக வரும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டும் வந்து இது சரி பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னென்ன செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம பேசும்போது ஃபஸ்ட்டு அந்த ஆண்கள் வந்து இறந்துருவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தானாக பரிகாரமாக எனக்கு கடவுள் கொடுத்தாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதனால எப்போவுமே கோயில் போகிறது, வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். யார் வந்தாலும் விற்றுட்டு போயிரு, நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம விற்றுட்டு போகிறது வந்து ஒரு பரிகாரமாகவே இருக்காது. ஸோ விற்றுட்டு போகிறோன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கிற இடத்த வந்து நம்ம வந்து விற்றுட்டு போகும்போது அது இன்னொருத்தவங்க வாங்கும்போது அவங்களுக்கு அதே அளவுக்கு தான் அந்த பிரச்சனைகள் வலி வேதனைகள் தான் இருக்கும். அவங்க வந்து இங்கே இருந்து இத்தனை விஷயங்களை கண்டுபிடிச்சி வரக்கு அது 2-3 பரம்பரை தலைக்கட்டு ஆகும். அப்போ நம்ம போகிற இடத்துல நம்ம இந்த பிரச்சனையோட போனோம் அப்படின்னா நம்ம போகிற இடத்துலையும் இதே மாதிரி இஷ்யூஸ் வரும் நம்மளுக்கு. அப்போ அங்கே வந்து என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் நல்லது, நம்ம குழந்தைகளுக்கும் வந்து நல்ல விஷயம். ஸோ அங்கே வந்து எங்களோட வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெருமாள் சுயம்புவாக இருப்பார். நாங்கள் வந்து வீடு எங்கேயாச்சும் வாடகைக்காவது போகலாம் அப்படின்னு நினச்சா கூட எங்களை வந்து போக விட மாட்டார். வாடகைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா கூட அங்கேருந்து எங்களை வந்து வெளியில் போகவே விட மாட்டார். ஏதோ ஒரு தடங்கல்னால அங்கேருந்து நாங்கள் போகாமல் அங்கேயே தான் இருப்போம். ஸோ ரொம்ப முயற்சிகளுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் சரி நம்ம இங்கேயே இருந்து இதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயந்தான் எனக்கு வந்து தோணும். ஸோ அதில் எடுத்த முயற்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்பவுமே வந்து எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தது பிரதோஷ வழிபாடு தான். அந்த கடவுள் வந்து எனக்கு எந்த ஒரு பிரதோஷத்துக்கும் தடை கொடுக்கவே மாட்டார். ஸோ அதுலேயே வந்து நான் இதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்துருச்சு. எத்தனை பிரதோஷம் வந்தாலும் சரி அந்த பிரதோஷ பூஜையில் கண்டிப்பாக வந்து நாங்கள் இல்லாமல் அந்த பிரதோஷ பூஜையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடம் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யக்கூடிய வேலை அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக தான் இருப்பார். ஸோ அவர் வந்து எல்லா இடத்துல போகும்போது அந்த பிஸ்னஸ் பற்றி அவங்க பேசும்போது அந்த ஆயில் காப்பீடு அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் வந்து பேசும்போது ஒரு வேளை நான் இல்லைன்னா அதையவே தான் சொல்லி பேசுவார். ஸோ ஒவ்வொரு நாளும் அவர் இறக்குறாரு. ஸோ நான் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து இதுதான் பரிகாரம், நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து நீங்கள் இங்கே யாரும் வந்து இருக்கிறது இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற வேலை தான் உங்களுக்கு வந்து பரிகாரம், நீங்கள் இவ்வளோ டைம் வந்து இறக்குறது ஒவ்வொரு நாளும் நான் இல்லைன்னா எக்ஸாம்பிளாக சொல்லி நீங்கள் டெய்லி இறந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ இதோட வந்து இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மனதளவில் தேத்தி நான் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அங்கே இருக்கிற வந்து நல்ல விஷயம் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே வந்து எல்லாருமே வந்து பெண்கள் சொல்கிறது மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா நிறைய நாளுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயம் வந்து பெண்கள் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ கடவுளே வந்து என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் என்னை படிக்க வச்சார். ஸோ ஜோதிடம் வந்து அப்பா வழியாக வந்தாலும் அவர் என்ன படிக்க வச்சார். ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து அவர் படிக்க வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது சரி பண்ணுங்கிறதுக்காக கடவுள் என்னை அனுப்புனார் அப்படின்னு நினச்சி தான் நான் இருந்தேன். 3 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. எல்லாரும் வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒய்ஃப் சொல்கிறத கேட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்கள ஒய்ஃபை திட்டிகிட்டே இருப்பாங்க. அவர் வந்து இப்போ இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன், அதாவது மனைவி பேச்சு கேட்டு நடக்கிறவங்க வந்து அங்கே வாழ்கிறாங்க.
அது கேட்காம இருக்கிறவங்க இப்போ அவங்க சின்ன வயசு தான் 30 வயசு தான், ஆனால் அவங்க இல்லை. அதாவது எல்லாரும் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போய் அந்த இறப்பு வருது. எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு பையன் இருக்கான். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வர, அதாவது ஒரு அம்மாவோட உச்சக்கட்ட சோதனை என்னென்னா தான் கண்ணு முன்னாடியே தன்னுடைய குழந்தைகள் வந்து இறந்து போகிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு முன்னாடி வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா இப்போ நிறைய ப்ளஸ் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வாஸ்து படித்தே பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் வந்து அக்னி மூலையில் தான் வந்து துணி துவைக்கிற கல், அங்கே தான் நிறைய பைப்பும் அங்கே தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். எனக்கு தெரியுது இது வந்து இங்கே அக்னி மூலை, இங்கே தண்ணி சிந்தக்கூடாதுன்னு தெரியுது. ஆனால் எனக்கு வந்து அதை விட்டால் வேறு இடம் இல்லை, ஃபுல்லாக தோட்டம், அங்கே விட்டால் அதுக்கப்புறம் காடு. ஸோ எனக்கு தெரிஞ்சும் என்னால் வந்து அந்த துணி துவைக்கிற இடத்த விட்டு மாறவே முடியல. அங்கேயே தான் தண்ணி வந்து ஊற்றிட்டே ஊற்றி 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 அங்கே ஃபுல்லாக சேறு மாதிரி இருக்கும். இங்கே ஊற்றக்கூடாது, இது வந்து நெருப்பு இருக்கிற இடம், நாமளே தண்ணி ஊற்றி ஊற்றி அணைச்சிட்டே இருக்கிறோம். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குல்ல நம்மளுக்கு. நம்ம ஏன் இங்கே துவைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் மறுபடியும் துவைக்கும் போது அங்கே தான் போய் துவைப்பேன். ஸோ சில நேரங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதை செய்யறதுக்கு அந்த கிரகங்கள் வந்து வழி விடாது. ஸோ அந்த தெரிஞ்சு அந்த விஷயத்த சரி நம்ம இனிமேல் துவைக்கவே கூடாது என்னானாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நான் துவைக்கிறத விட்டுட்டேன். அந்த பைப்பில் எல்லாமே யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அந்த ஈரம் வந்து காய 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 தான் எனக்கு வந்து அந்த பிசிஓடி ப்ராப்ளம், கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது. அந்த அந்த நீர் வந்து வற்றுனதுக்கு அப்புறம்தான் நான் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறக்கே என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடிஞ்சுது. அது வரைக்கும் என்னால் ஹாஸ்பிட்டல் கூட போக முடியல. ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வயிறு வலி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். இப்போ வந்து சில நேரங்களில் வந்து அந்த பைப்பு திருகுவாங்க, சரி வெயில் வந்தால் காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த துணி துவைக்கிறத விட்டுட்டேன். இருந்தாலும் இப்போ அக்னி மூலை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த இடத்துல பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூமை வந்து எங்கள் வீட்டுக்காரர் நீ சொல்லு நான் தட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாத்ரூம் வந்து தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இடம் இல்லை, அடுத்தது பங்காளிகள். ஸோ அந்த இடத்துல வந்து தட்டி விட்டால் அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு வழி இல்லை, வேறு பக்கமும் போய் இது பண்ண முடியாது, இழுத்துருக்குன்னு தெரியுது. ஆனால் அது வந்து சரி பண்ண என்னால் முடியல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நாம் வந்து சரி பண்ணணும்னு நினச்சாலும் அதை வந்து சரி பண்ண முடியல. சில காலங்கள் வந்து சில விஷயங்களை நாம் அனுபவிச்சு தான் கழிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம என்ன தான் வந்து தெரிஞ்சிருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய கடவுளாகவே இருந்தாலும் அந்த டைமில் வந்து நம்மளால் முடியாது. தென்மேற்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிணறு இருக்குது. ஸோ அந்த கிணறுல தான் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கிணத்தை வந்து ஃபஸ்ட்டு மூடக்கூடாது, பரம்பரையாக வந்து தண்ணி கொடுத்துட்ருக்க விஷயத்த வந்து நம்ம மூடக்கூடாது. ஸோ அதில் வந்து யாராவது போனாங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கி தண்ணி தீர்ந்துருச்சு, தண்ணி வந்து மட்டத்தில் போகுது அப்படின்னு சொல்லி அடைக்கிறதுக்காக இறங்குனாங்க வந்து மறுபடியும் ஏறும்போது கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க வந்து இல்லாமல் ஏதோ ஒருத்தருக்கு குழந்தைங்க இல்லாத பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இல்லை, சித்தப்பா அதாவது தம்பி பையனை கூட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி 3 பேரும் வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ஸோ அந்த தென்மேற்கு மூலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிணறு எவ்வளோ வந்தாலும் வந்து பத்தாது அப்படிங்கிற விஷயமே தான் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வாயு மூலையில் வந்து அந்த குத்தல் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு இஷ்யூ ஃபேமிலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூ வந்து மற்றவங்க பேசுகிற மாதிரியோ இல்லை மனதளவில் பாதிக்கப்பட்ட மாதிரியோ ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். யார் வந்து நிம்மதியாக நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு வேறு ஏதோ ஒரு மூலியமாக வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துடும். ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து அங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஈசானிய மூலையில் பார்த்திங்க அப்படின்னா தென்மேற்கில் தான் வந்து கிணறு இருக்குது. ஸோ வடகிழக்கு கட்டாக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து டெய்லி அந்த வீட்டுக்காக தண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈசானியத்தில் வந்து உடஞ்சிருச்சு கீழே.
அந்த உடஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து தண்ணி உடஞ்சி மேலே வந்து அந்த ஃபுல்லாக ஈசானியம் ஃபுல்லாக ஈரமாயிரும். ஸோ அந்த பைப்பு வந்து என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த நான் காரையெல்லாம் உடச்சி கீழே சரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக வந்து நான் பறித்து இது பண்ணுங்கிறதுக்காக நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் யோசிக்கும் போது ஈசானியத்தில் வந்து அந்த ஈரம் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து அந்த ஈசானியத்தில் வந்து அந்த தண்ணி இருந்தால் நல்லதோ அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து சரி அப்படியே விட்டுட்டேன். சரி கொஞ்சம் நாளைக்கு வந்து வேற ஒரு இடத்துல வந்து அது மோட்டர் எடுத்து விட்டால் அந்த தண்ணி வந்து வர ஃபோர்ஸில் வந்து அது தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துடும். ஸோ நான் வேறு இடத்துல வந்து அது பைப்பு போட்டு தேவைங்கும் போது பிடிச்சிட்டு வேண்டாங்கும் போது அடிக்கிற மாதிரி அந்த ஒரு இது பண்ணிட்டோம். தென்கிழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த துணி துவைச்சிட்டு இருந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் துணி துவைச்சி நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பைப் உடஞ்சிருச்சு. ஸோ அந்த பைப் உடஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே மாதிரி சேராயிரும். குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னா அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா சீக்கிரமாக சரி பண்ண முடியறதில்ல. அந்த சரி பண்ணுறவங்க வர்றதில்ல. ஏதோ ஒரு இஷ்யூ வந்து அந்த இடத்துல அந்த ஈரங்கள் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா அதாவது தோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்கிற இடத்துலேருந்து தென்கிழக்கில் தான் அந்த தென்மேற்கில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலத்தத்துவமான இடம், அங்கே வந்து தான் வீடு கட்டணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் எங்களோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயு மூலையில் தான் இருக்கும் வீடு. அந்த நிலத்துக்கே சுத்தமாக பார்த்திங்க அப்படின்னாலும் அந்த வாயு மூலையில் தான் இருக்கும். அந்த வாயு மூலையில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோடு வந்து வாயு மூலை குத்தலாக வரும். ஸோ இத்தனை விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து வெளியில் போயிடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து எப்படியோ அது ஒன்று சம்பாரிச்சிட்டு வருவாங்க. ஆனால் அதை வந்து அவங்களால அனுபவிக்கவும் முடியறதில்ல. ஏன்னா வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருந்தால் தானே அதை அவங்க அனுபவிக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு வழியில் பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சம்பாரிச்சிருவாங்க, கொண்டு வருவாங்க, போவாங்க. ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு சந்தோஷமாக இருக்கணுமோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறதே இல்லை. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுங்கிறதுக்காக தான் எல்லாத்துக்கூடையும் பேசி அது எல்லாருமே ஒத்து வந்து ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணச்சநல்லூர் போனேன். பூமிநாதர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தேன். ஸோ தோட்டத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு போய் அங்கே கோவிலில் போய் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பங்காளிகிட்ட எல்லாம் பேசி அவங்களாம் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படி. அதுக்கு வந்து ஒரு வாஸ்து தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு கோயில் காரியமாக பத்திரிக்கை கொடுக்க வந்துட்டு அவங்க வந்து இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் வந்து வாஸ்து படிக்கிறேன் ஜோதிடம் படிக்கிறேன்னு தெரியாது. ஏன்னா ஆன்லைனில் படிக்கிறதுனால அதாவது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குமா, நீ வந்து இது இப்படியே விட்டுட்டு இருந்தா எப்படி. அது வந்து எங்கள் கொழுந்தனார் வந்து இப்போ இறந்துட்டார், போன சித்திரை மாதம் இறந்துட்டார். ஸோ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இப்படி உடம்பு சரியில்லாமல் போகுது, இது எல்லாம் நீங்கள் ஏன் இன்னும் சரி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து அவங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த கோயில் ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது இந்த விஷயத்த அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க, அந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே விடோ ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ எங்கள் மாமியாரும் விடோ தான், எங்கள் பெரிய மாமியாரும் விடோ தான். இப்போ எங்கள் வீட்டுக்காரரோட தம்பி இறந்துட்டார். அப்போ அந்த தம்பி ஒய்ஃபு வந்து சின்ன சின்ன குழந்தைங்க தான். இப்போ எல்லாருமே வந்து 3rd 2nd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா விடோ ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்லும்போது எனக்கு வந்து கண்ணில் வந்து அழுகாட்சி தான் வருது. ஸோ நான் அழுகும்போது அவங்க என்னங்கிறாங்க, நீ கோயிலில் நின்றுட்டு இப்படியெல்லாம் பண்ணாத, நான் தான் ஏதாவது உங்ககிட்ட தப்பாக பேசிட்டு நினைப்பாங்க, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பேசினாங்க. பேசி இப்போ எல்லோரும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது அளக்கிறதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நீ வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இப்போது அவங்க பேசி கூட இப்போ 1 இயர் ஆச்சு. அந்த 1 வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த பேச்சு அதாவது எல்லாரும் ஓகே, இப்போ எல்லாருமே ஓகே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கடவுள் வந்து இன்னும் சில காலம் அதை வந்து இழுத்துட்டே தான் இருக்கார். இன்னும் வெயிட் பண்ணு, இன்னும் கர்மா கழிய, இன்னும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ண வச்சுட்டே தான் இருக்கார். ஸோ நானும் கடவுள் மேலே பார்த்து போட்டு சரி நீங்கள் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து வெயிட் பண்ணிட்டு இது பண்ணிட்டே தான் இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராசஸ் இன்னும் வந்து அளக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னா நான் இன்னும் அடுத்த பாலக்கால் வாஸ்து நாள் வரும்போது நான் ஏன்னா இப்போ அவர் இறந்து 1 வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறந்துட்டார். அந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த வாஸ்து நாள் வரும்போது நான் பாலக்கால் போடலாம். ஸோ அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு 1 இயர் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் அளக்கிறதுக்கு வர்றவங்க எலெக்ஷன் டைமு நாங்கள் இப்போ வர முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ நின்றுட்டே இருக்கு. ஸோ இன்னும் வந்து நீ எவ்வளோ சோதிக்க முடியுமோ சோதி. இன்னும் நான் வந்து நிறையா அதாவது இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இனிமேல் கட்டக்கூடிய வீடாவது எந்த ஒரு வாஸ்து ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவ்வளோ விஷயங்கள். அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா உடனே கீழே வாஸ்து அப்படின்னு வந்தானா உடனே நான் அந்த வீடியோவுக்கு போயிடுவேன். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் பேசிக்கிற வீடியோ கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாரும் சொல்லும்போது அந்த பஞ்சபூத தன்மைகள் எந்தெந்த பஞ்சபூதம் எங்கெங்கே இருக்கணும் அதை கரெக்டாக அமைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாலக்கால் போடுற டைமிலேருந்து நம்ம ஒரு வீடு கட்டும்போது இப்போ அந்த வீடு கட்டுற ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நிறைய இஷ்யூ வந்துச்சு. வீட்டில் வந்து பிரச்சனை. அதாவது நான் இருக்கிறது வந்து ரோட்டு மேலே இருக்கும், இனிமேல் வீடு கட்டுறது வந்து உள்ளே போய் கட்டணும். அதுக்கு வந்து வீட்டில் பிரச்சனை. யாராவது ரோட்டு மேலே இருக்கிற வீட்டை விட்டுட்டு உள்ளே போய் கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, நீ போய் இப்படி தான் உள்ளே போவையா, அங்கே யார் இருக்கா நடுக்காட்டில் போய் நீ கட்டுறங்கிற அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூ. அதனால் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்து அதாவது ஒருத்தவங்க வீடு கட்டுறோன்னு ஆரம்பிச்சிட்டாவே அந்த பேச்சுவார்த்தையிலேருந்து சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் அந்த வீடு கட்டும்போது அவங்க வாழும்போது அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வாங்க. எந்த இடத்துல அவங்க அழுகுறாங்களோ அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் சொல்லிட்டேன், நம்ம வந்து நல்லா இருக்கணும். நம்ம எங்கே போயிருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வந்து நல்லா இருக்கணும். குழந்தைங்க வந்து அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். கம்மியாக சம்பாதிச்சாலும் கம்மியாக நிலை இருந்தாலும் அவங்க வந்து உயிரோடு இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வந்து சொல்லக்கூடாது. அவங்க வந்து கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுட்டேன், வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு நீங்கள் மைனஸும் என்கிட்ட சொல்லக்கூடாது. இது எதுக்கு அது எதுக்கு, அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து சொல்லக்கூடாது. அந்த இடத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். சந்தோஷமாக போய் பாலக்கால் போடணும். அந்த வீட்டு வேலை செய்கிறவங்கள உள்பட வந்து என் வீட்டில் வேலை செய்யும்போது அவங்க சந்தோஷமாக வேலை செய்யணும். அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட அவங்க சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு, அதாவது பசியோடு கூட வேலை செஞ்சிடக்கூடாது. அவங்க அந்த அளவுக்கு வந்து வயிறும் நிறையணும், மனசு நிறைஞ்சு அந்த வீட்டை கட்டணும். ஸோ அப்போ தான் நம்ம அந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் வாழும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீ என்ன சொன்னாலும் சரி, எங்கள் வீட்டுக்காரருக்கு நீ வந்து என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு அவங்க சொல்லும்போது இன்னும் நம்மளுக்கு பாரம் எச்சுதான் ஆகுது. அதாவது நம்ம மேலே எல்லாமே சொல்லிட்டாங்க, அப்பா இன்னும் எந்த ஒரு மைனஸும் வராமல் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த வாஸ்துக்குண்டான விஷயங்கள் எல்லாமே தேடி 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 ஏதாவது இவங்க புதுசாக ஏதாவது சொல்லுவாங்களா, அவங்க புதுசாக ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அந்த பஞ்சபூதங்கள் அந்தந்த நிலத்தத்துவம் இருக்கிற நிலம், நெருப்பு இருக்கிற இடத்துல நெருப்பு, வாயு இருக்கிற இடத்துல வாயு, அதுக்கப்புறம் நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அமைக்கணும். அதுக்கப்புறம் அந்த மனையடி சாஸ்திரம் மூலிமா அந்த வீட்டோட அளவுகள் எல்லா விஷயங்களும் வந்து பர்ஃபெக்டாக, ஏன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து என்னென்ன மாதிரியான அளவுகள் அமைப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அந்த தேடி தேடி அந்த ஏதாவது நல்லா இருந்தால் கூட அவங்க வந்து சரி இவ்வளோதான் விட்டுடலான்னா, ஆனால் எல்லாமே மைனஸாக இருக்கும்போது இனிமேல் எந்த ஒரு மைனஸும் வந்து, ஏன்னா படித்ததுக்கு அப்புறமா நீ வந்து உனக்கு தெரிஞ்சிருந்த நீ இப்படி தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எல்லா விஷயத்தையும் வந்து தேடி 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 அந்த அந்த ஈர்ப்பிலே வந்து எங்கள் வீட்டுக்காரர் பேசுவார், நீ போதும் தெரிஞ்சுக்கிட்டே ஓரளவு தெரிஞ்சு ரொம்ப தெரிஞ்சுட்டா அவனுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படிங்கிற விஷயங்கள சொல்லுவாங்க. இருந்தாலும் அதை தேடி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இனிமேல் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் வரக்கூடாது. தெரிஞ்சிருந்தும் நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படின்னு யார் வாயிலிருந்தும் வந்துடக்கூடாது. இப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும். அதாவது பார்த்தவங்க கூட ஏன் இந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து தெரியும், இந்த இடத்துல அவங்க கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதில் வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்த வந்து தேடி 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 தேடி
சமையல் ரூம் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு ரூமும் எவ்வளோ அளவுகள் இருக்கணும், எவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து எல்லாத்தையுமே தேடி 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 ஃபுல்லாக வந்து அந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயந்தான். இந்த டைம் கூட சார் வந்து நீ என்ன டாபிக் பேசுகிற அப்படிங்கும்போது கூட, சார் என் மூளையில் ஃபுல்லாக வாஸ்தே தாங்க சார் இருக்குது, நான் வாஸ்து பற்றியே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, சரிம்மா நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த திசைகளுக்கு வந்து என்ன பிரச்சனை, நம்ம நெகட்டிவாக தலைப்பு எடுக்கணும், பாசிட்டிவாக என்னென்ன நன்மைகள்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சப்போ, என் பொண்ணு நம்ம வீட்டில் பிரச்சனை தானமாக இருக்குது, நீ பிரச்சனை மட்டும் பேசு, நன்மையும் உனக்கு தெரியாது, நல்லதே உனக்கு தெரியாது, எனக்கு பிரச்சனை பேசணுன்னா தான் நீ நல்லா பேசுவ அப்படின்னு சொன்னது. சரிம்மா நம்ம இதுவே பேசிடலாம். ஏன்னா அதாவது அந்த இடத்துல அதாவது பிரச்சனை இருக்கிறவங்க வாஸ்துல இல்லாமல் கூட இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு போனேன், அங்கே பிரச்சனை இருக்குது, இங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனையோடு இருக்கிற வாஸ்து நிபுணராக இருந்துட்டு நம்ம அதெல்லாம் சொன்னால் தான் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கும் புரியும். அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ வந்து அதை வந்து பேச வந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது நான் என்ன சொன்னாலும் கேட்காத ஒருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமியார் கேட்கவே மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியுது, சும்மா நீ போய் அது இதுன்னு உள்ளே போய் கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கிற, அவங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான் இருப்பாங்களே ஒழிய, அவங்க ரெண்டு பசங்க இறந்துட்டாங்க. சரி இனிமேல் இருக்க குழந்தைகளாவது இறக்கக்கூடாது, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்படியே தான் வாழ்ந்துட்டோம், நீங்களே இப்படியே இருங்க அப்படிங்கிற வார்த்தைகள் தான் வந்து அவங்களுக்கு வருது. என்னமோ பணம் சம்பாரித்து அவங்க வாழ்க்கையை ஜெயிச்ச மாதிரி பேசுவாங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிறது வந்து வாழ்க்கையே இல்லை, அவங்க மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம வாழக்கூடிய விஷயந்தான் வந்து அந்த வாழ்க்கை. ஸோ அந்த ஈசானியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பைப்பு உடஞ்சி அந்த தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அக்னி மூலையில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் என்னால் செய்ய முடிஞ்ச விஷயம் அந்த தண்ணி ஊற்றாமல் பார்த்துக்கிட்ட விஷயந்தான். தென்கிழக்கில் வந்து தென்மேற்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிருதி மூலையில் கிணறு இருக்கும். அந்த கிணத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தை நோம்பி, ஆயுத பூஜை இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிச்சி, சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி அந்த கிணத்து மேலே வச்சு நாங்கள் தேங்காய் பழம் உடச்சி கும்பிடுவாங்க. ஸோ அந்த தேங்காய் பழம் உடச்சி கும்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விநாயகர் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களே பிள்ளையாரை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு போய் அங்கே கிணத்துல போட்டுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு நிருதி மூலை வந்து கெட்டிருக்குது இல்லை, ஸோ கடவுளே வந்து கன்னி மூல கணபதியாக வந்து இங்கே இருக்காரு, நம்ம எதுக்கு இது வந்து எடுத்து நம்ம கிணத்துல போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சதை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். சரி இதை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் இங்கே இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையார் சாணத்தில் பிடிச்ச பிள்ளையாரை வந்து கிணத்து மேலேயே நான் வச்சுட்டேன். ஸோ எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்னிமூல கணபதி கிட்ட போய் என்னுடைய கன்னி மூலையினை வந்து சரி பண்ணி கொடு அப்படிங்கிற அந்த வேண்டுதல் தான் வந்து அந்த கன்னிமூல கணபதி கிட்ட வைப்போம். ஸோ இதே மாதிரி வாயு மூலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏன்னா அவர் வந்து வாயு புத்திரராக இருக்கார். அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நவகிரகங்களில் கேதுவாக இருக்கும். ஸோ கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலையாக வரும். ஸோ அந்த மாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஞ்சநேயருக்கு எல்லாருமே ஸ்ரீராம ஜெயம் எழுதி தான் போடுவாங்க. இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா ராமரை பார்த்தது அவங்க எல்லாமே இழந்து காட்டுக்கு போய் இருக்கும்போது ஒரு துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது தான் வந்து அந்த ஆஞ்சநேயரை அவங்க பார்க்குறாங்க ராமர் வந்து. ஸோ அந்த இடத்துல கேதுவோட முழு காரகத்துவமும் செயல்படும். ப்ளஸ் அந்த வாயு மூளைக்கு உண்டான வாயு புத்திரனான அனுமனோட வேலையும் வந்து முழுசாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வாயு மூளை கெட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது அந்த வாயு மூளை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈக்குவல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்னி மூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து சத்தியமங்கலம். அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணாரி அம்மன் கோவில். அங்கே குண்டம் மிதிக்கிறது தான் ரொம்ப பயங்கர ஃபேமஸாக இருக்கும். ஸோ எங்கள் ஊர்லேயாகட்டும் பக்கத்து ஊரில் அம்மா ஊரில் எந்த ஊரில் வந்து கோவில் சாட்டுனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நாங்கள் பூ மிதிக்கிறது மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனில் பூ மிதிக்கிறது எல்லா கோவில்லையும் வந்து பூ மிதிக்கிறது வந்து ஒரு வழிபாடே வச்சுருப்போம்.
அதாவது எல்லாருமே வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து அந்த நெருப்பு சம்மந்தமான விஷயம் தானே அந்த பூ மிதிக்கிறது வந்து. அப்போ அக்னி மூலை சம்மந்தமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூ மிதிக்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அந்த நெருப்பு தத்துவத்தில் நம்ம இறங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த அக்னி மூலை நெருப்பு சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்மளே அந்த கடவுள் வந்து காப்பாற்றி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஈசானிய மூலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈசானிய மூலையத்தில் வந்து குடிகொண்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா கோவிலும் வந்து பைரவர் இருப்பார். அவரோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட போற்றிகளை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அருள்வோனே அப்படிங்கிற விஷயந்தான் இருக்கும். ஸோ வடகிழக்கு ஈசானியத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பைரவர் வழிபாடு வந்து எங்கள் ஊரில் தேய்பிரை அஷ்டமி அப்படின்னா அந்த நெருப்பு இந்த மிளகா கொண்டு போய் நைட்டு 12 மணிக்கு ஹோமத்தில் போட்டு நைட்டு பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து சிறப்பாக பூஜைகள்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பைரவர் வழிபாடு அந்த மாதம் நாங்கள் அந்த இல்லாமல் பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி பௌர்ணமி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து அந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எங்களோட வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நினச்ச நேரத்துல எல்லாம் வெளியில் போவாங்க. வெளில போயிட்டு அவங்க வீடு வர வரைக்கும் நல்லபடியாக வரணும் அப்படின்னா அதுக்கு எப்பவுமே துணையாக இருக்கிறது நம்மளுக்கு அந்த பைரவரோட இதுதான். ஸோ பைரவரோட பூஜைக்கு போய் அந்த பைரவர் வழிபாடு எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் யார் வீட்டுக்கு வந்தாலும் அதாவது எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் ஒரு கெஸ்ட் எப்படி வந்தால் சமைச்சு போடுவோமோ அந்த மாதிரி வந்து நான் சமைப்பேன். ஸோ அதுக்கு வந்து நான் நிறைய டைம் வந்து திட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் சமைக்காட்டி என்ன வேலை செய்கிறவங்களுக்கு அப்படின்னு ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சமைச்சு போடுற அதாவது யார் வந்தாலும் எனக்கு சமைச்சு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அந்த அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம காட்டில் வந்து அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு வந்து நம்ம சமைச்சு போடும்போது அவங்க வயிறு நிறைஞ்சு இது வந்து ஏன் இந்த அரிசியில் பண்ணுறேன் அந்த அரிசியில் பண்ணு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். நான் வந்து பலகாரம் இதெல்லாமே செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அதனால் நிறைய திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பாடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம தானம் பண்ணும்போது பல லட்சங்கள் வந்து செலவு பண்ணி பண்ணுற பரிகாரங்களுக்கு இணையாகும். அது நம்ம வந்து ஒருத்தருக்கு மனசார சாப்பாடு தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்கும்போது யார் வந்தாலும் வீட்டுக்கு அவங்களுக்கு இல்லை என்ன கேட்டாலும் ஓகே என்கிட்ட இருக்கிறது வந்து நான் அவங்களுக்கு கொடுத்து தான் அனுப்புவேன். அதாவது மாமியார் அந்த மாதிரி விஷயம் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து சும்மா கேட்குறாங்க, இவங்களுக்கு வந்து வேறு வேலையே இல்லை, இவங்க இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களே வச்சுப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை, இல்லைனாலும் கொஞ்சமாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து கோபமாக தான் வரும். அவங்க இருந்து வாங்குறாங்களோ இல்லை இல்லாமல் வாங்குறாங்களோ அவங்க வந்து நம்மளை கேட்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பணும். அதை வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்து அனுப்பிடுவேன். அதனால் என்னை வந்து பொழைக்க தெரியாதவ இவளுக்கு என்ன தெரியுது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் நம்ம குடும்பத்துக்காக, ஆனால் வந்து இதை வந்து ஏற்றுக்காமல் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு மனவேதனை வந்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நம்மளுக்கு தெரிஞ்சும் நம்ம வந்து நிறைய தவறுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக நினைக்காம எல்லாத்தையும் சேர்த்தணும், ஒன்றா இருக்கணும், ஃபேமிலி எல்லாமே. அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள், அந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து அந்த அப்பா அப்படிங்கிற அந்த இது இல்லாமையே போயிடுச்சு. இனிமேல் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வந்து இந்த வீட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இவ்வளவு வழிபாடுகளும் நான் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன், தான தர்மங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து அதாவது நான் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வாயு மூளை வந்து என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நம்மளை பற்றி ஒருத்தவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன, நம்ம யாரை பற்றியும் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயந்தான் வந்து நாம் செய்யாமல் இருக்கணும். ஸோ எல்லோரும் வந்து சூழ்நிலை காரணமாக கூட சில தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து யாரையும் வந்து தவறாக ஃபஸ்ட்டு பேசக்கூடாது. ஏன்னா நாங்கள் இருக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு தனியாக தான் இருக்கிறோம். ஸோ மற்றவங்கள பற்றி பேசக்கூடிய சுச்சுவேஷன் வந்து அதிகமாக வராது. இருந்தாலும் நிறைய ஃபோன் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி யார் எப்படி இருந்தால் என்ன, நம்ம வந்து மற்றவங்கள பற்றி குறை சொல்லக்கூடாது. இதில் தான் வந்து நம்மளுடைய நிறைய கர்மாக்கள் வர்றதே வந்து அடுத்தவங்கள பற்றி தெரியாமல் நம்ம பேசுகிறதுனால தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால எதை பற்றியும் வந்து நம்ம பேசக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற விஷயந்தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்க வருவாங்க. ஸோ ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா
அவங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தாலும், என் மனசில் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் ஜாதகம் பார்த்து நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து சந்தோஷமாக தான் போவாங்க. நான் வந்து இங்கே வந்தது வந்து ஜாதகம் பார்க்குறக்கு வந்திருந்தாலும் என் மனசு வந்து இப்போ தான் நிறைஞ்சிருக்கு, நான் வந்து நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன நிறைவோடு தான் போவேன். ஸோ அந்த மாதிரி போகும்போது ஆல்ரெடி என்னோடய சந்திரன் வந்து நீசம். ஸோ நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுனாலையோ அடுத்தவங்களோட மனவேதனைகள் தீக்கத்தான் அந்த கடவுள் வந்து எனக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக வந்து நான் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. அளந்து அவங்க வீடு கட்டணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் வீடு கட்டணும் அப்படின்னு வந்து நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ வீடு கட்டணுன்ட்டு யார் இருந்தாலும், சப்போஸ் வீடு கட்டிட்ட அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு போக வேண்டிய கோவில் வந்து திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை போய் அங்கே அஷ்டலிங்கங்கள் 8 லிங்கங்கள் இருக்குது. வீடு கட்டினவங்க வந்து அதாவது ஏதோ மிஸ்டேக் இருந்தாலும் அங்கே போய் அந்த 8 லிங்கங்களும் 8 திசைகளை குறிக்கக்கூடிய இது, அந்த 8 லிங்கங்களுக்கும் வழிபாடு பண்ணிவிட்டு என்னுடைய எந்த திசை வந்து தவறாக இருந்தாலும் அதை வந்து நீ சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க வீடு கட்டுனவங்க வேண்டிட்டு வரலாம். வீடு கட்டாதவங்க இனிமேல் தான் நான் கட்டவே போகிறேன், நான் கட்டும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இஷ்யூஸும் வராமல் நான் நல்லபடியாக வீடு கட்டணும் எல்லா திசைகளிலும் அப்படின்னு வேண்டிட்டு, அதுவும் அவங்களுடைய லக்னத்துக்கு யாரோட பேரில் வீடு கட்டுறாங்களோ அவங்களோட லக்னத்துக்கு 4ஆம் மாதம்ன்ட்டு ஒரு மாதம் வரும், 4ஆம் அதிபதி மாதம்ன்ட்டு ஒரு மாதம் வரும். ஸோ அந்த மாதத்தில் போய் அவங்க அந்த வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அது நெருப்பு தத்துவமான கோவில். ஸோ அங்கே போய் அவங்க விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் வராமல் இருக்கும். சிலருக்கு வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நிறையா குத்தல்கள் வரும், வீடு கட்டும்போது இருக்காது. ஆனால் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து நிறையா ஏதோ ஒரு விதத்தில் யாராவது மற்றவங்க யாராச்சும் வீடு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குத்தல் வரும். ஸோ அந்த மாதிரி நான் வீடு கட்டும்போதே இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நம்ம கடவுளை வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்டும்போது அந்த குத்தல் வர மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் நடக்கிற காரியங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல வராது. ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு விதமாக அதை கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வராமல் நம்மளுடைய வீடு வந்து நல்லபடியாக இருக்கும். நான் வந்து நிறையா பக்கத்தில் தான் நிறையா வாஸ்து பார்க்க போயிருக்கேன். அப்போ போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க, அண்ணன் தம்பி 2 பேர் அண்ணனோட இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டினதுக்கப்புறம் தம்பி வந்து அந்த இடத்த அவங்களுக்கு உண்டான இடத்த வந்து சைட்டு போட்டு விற்கிறாங்க. அப்போ அந்த சைட்டு போட்டு விற்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க கட்டின அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீச்ச பகுதியிலேருந்து ரோடு குத்தல் வருது தென்கிழக்கில். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அது பிரச்சனை தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரோட்டு குத்தல் வராமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து காம்பவுண்ட் அளவுக்கு ஒரு கட்டடம் மாதிரி கட்டி அதை மறைக்கிறாங்க. என்ன தான் வந்து அந்த இடத்துல காம்பவுண்ட் கட்டினாலும் மழை வரும்போது ஒரு கொடை பிடிக்கிற மாதிரி தான், தலை மட்டும்தான் நனையாமல் இருக்கும், மற்ற எல்லாமே சாரல் வந்து எல்லாமே நனையும், அந்த இடத்துல பிரச்சனை வரும். ஆனால் அதை வந்து அவங்க ஏதோ ஒரு விதத்தில் சரி பண்ண தான் முடியுமே தவிர அங்கே வந்து தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வராது. ஸோ இது கட்டினதுக்கு அப்புறமும் சரி கட்டினதுக்கு முன்னாடியும் சரி நம்ம கட்டுற வீடு அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னா நம்மளுடைய கடவுளோட அந்த வழிபாடுகள் வந்து நம்ம செஞ்சு இனிமேலும் எப்பவுமே நாங்கள் வாழ்கிற வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு பண்ணும்போது தான் அது வந்து சிறப்பான விஷயமா இருக்கும். இப்போ நான் காலையில் வரும்போது பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த பிரேக் டவுன் ஆன பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாமே இந்த பஸ்ஸில் தான் ஏறினாங்க. அந்த பஸ்ஸில் எல்லாருமே உட்காந்துட்டு வந்தவங்க தான். அந்த பஸ் பிரேக் டவுன் ஆனதுனால எல்லாருமே எங்கள் கூட வந்த பஸ்ஸில் நின்றுட்டு தான் வந்தாங்க. அப்போது ஒரே நிமிஷத்தில் உட்காந்துட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து நின்றுட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் தீர்வு தர முடியுமே தவிர அந்த இடத்துல நம்மளுடைய புண்ணியங்கள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுமே தவிர நம்ம எவ்வளோ பணம் சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை காப்பாற்றாது. ஸோ எல்லாரும் வந்து அந்த பணம் சேர்த்து வைக்கிறங்கிற விஷயத்தை விட்டுட்டு பல இடங்களில் நம்ம கொடுக்குற அந்த 1 ரூபா 10 ரூபா தான் வந்து நம்மளுடைய பல கர்மாக்களை வந்து அழித்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த அஸ்ட்ராலஜிக்கு வந்ததுக்கப்புறம்
எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லுவேன், கர்மா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். சாப்பாடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். சாப்பாடு, தண்ணி, 5 ரூபா 10 ரூபா யாராவது கை நீட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கணும். அந்த அவங்க வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், மகராசராக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான், நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்குமே தவிர நம்ம வந்து எவ்வளோ லட்சக்கணக்கில் நம்ம வந்து செஞ்ச பரிகாரங்களும் வந்து நம்மளுக்கு கை கொடுக்காது அப்படின்னு அவரே வந்து என்ன நான் செய்யணும்னு நினைக்கிறத விட அவர் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சரியாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த வீடு கட்டுற அந்த இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வீடு கட்டுற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத விட அந்த வீடு வேலை முடிகிற வரைக்கும், அதாவது என்னுடைய குருமார்களோட அந்த ஆலோசனைப்படி தான் நான் வந்து எல்லா விஷயங்களும் செஞ்சு, ஏன்னா அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இன்னும் நிறைய அனுபவங்களும் விஷயங்கள் நிறையா வந்து தெரிய வரும். ஸோ அவங்கள வந்து நான் டெய்லி தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பேங்க சார். உங்களை ஒவ்வொரு நாளும் வந்து எங்கள் வீட்டுக்கார் நீ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் இன்னும் இப்படி பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும், அப்படி பண்ணியிருந்தா நல்லாயிருக்குங்கிற வார்த்தையை மட்டும் ஒரு டைம் கூட நீ என்கிட்ட சொல்லிடக்கூடாது. உனக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன பண்ணணுமோ நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் இந்த வார்த்தையை மட்டும் கடைசியில் நீ சொல்லிடக்கூடாது. நீ யார்கிட்ட கேட்பையோ என்னென்ன பண்ணுவையோ தெரியாது, ஆனால் நல்லபடியாக பண்ணணும். நம்ம குழந்தைங்க வந்து இனிமேல் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து அந்த இடத்த ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இனி பாலக்கால் போடுறத ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லபடியாக வந்து பாலக்கால் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கால் போடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தென்மேற்கில் வந்து நிலத்தத்துவம் வந்து பாதிப்படைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அது நிலத்தத்துவம். ஸோ நிலத்தத்துவத்துக்கு வந்து நம்ம இப்போ பஞ்சபூத தன்மைகளில் ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம போகிறோம். இப்போ நிலத்தத்துவத்துக்கு காஞ்சிபுரம் போகிறோம், நீருக்கு வந்து திருவானைக்காவல், இந்த மாதிரி நெருப்புக்கு திருவண்ணாமலை போகிறோம், காற்று காளஹஸ்தி, இந்த ஆகாய தத்துவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிதம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நம்ம போகிறோம். ஸோ நான் வந்து நம்ம எல்லாரும் நினச்சாலும் இவ்வளோ கோவிலுக்கு வந்து யாருனாலையும் போக முடியாது. பணம் இருக்கலாம், போகலான்னு நினைக்கலாம், ஆனாலும் வந்து அந்த பிரபஞ்சம் அந்த டைமில் ஏதோ ஒரு வேலை, குழந்தைகளுக்காக ஏதோ ஒருத்தருக்காக அந்த இடத்துக்கு போக விடாமல் நம்மளை தடுக்கும். ஸோ நம்ம இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய கடவுள்கள் இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற கடவுள்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களோட விருப்பப்படி அவங்களுக்கு என்னென்ன செஞ்சால் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சுற்றி இருக்கிற கடவுள்களுக்கு செஞ்சாலே வந்து நம்ம போதும். ஸோ எங்கள் பக்கத்தில் அந்த பெருமாள் இருக்கார். ஸோ அந்த பெருமாளுக்கு வந்து சனிக்கிழமையானால் நாங்கள் தான் அந்த வழிபாடுகள் இது எல்லாமே செய்வோம். ஒரு வாரம் செய்யலை அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த வாரம் வரதுக்குள்ளே ஏண்டா இந்த வாரம் பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அவருக்கு கரெக்டாக வழிபாடுகள் செஞ்சு நெய்வேத்தியம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு போகிறதே தெரியாது. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற கடவுள்களை நம்ம வழிபாடு பண்ணினாலே அவங்களே நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு நம்ம மற்றவங்களுக்கு போய் அன்னதானம் பண்ணுறதுல என்ன சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற கடவுள்களை நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு மற்ற எந்த கோவிலுக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து நம்ம போய் எல்லாம் அவங்களுக்கு கோயிலுக்கு உண்டான அபிஷேகம், அந்த வஸ்திரம் சாத்தி நம்ம வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி. ஏன்னா குலதெய்வத்தை நம்ம விட்டுட்டு மற்ற எந்த தெய்வத்துக்கும் நம்ம போக முடியாது. ஸோ குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பாதி வந்து எல்லாமே சரி, அவங்களே எல்லாத்தையும் சரி பண்ண கொடுத்துருவாங்க. இந்த தென்மேற்கு மூலையில் வந்து நிலத்தத்துவம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கப்புறம் நான் வந்து இயற்கையாக செஞ்ச ஒரே பரிகாரம் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான், பூமாதேவி நினச்சிட்டு தான் நான் வந்து கீழேயே கால் வைப்பேன். ஸோ அது எவ்வளோ நாள், இப்போ ஒரு 5 வருஷமாக நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட வந்து நான் மறந்துட்டு கூட காலை கீழே வச்சதே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் வந்து என் கை ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சதும் பூமியை நோக்கி தான் போகும். அந்த பூமியை தொட்டுட்டு, சாமி என்னுடைய நிலத்தத்துவத்தை நீ வந்து சரி பண்ணி கொடுக்கணும், அந்த பூமாதேவியை நினச்சிட்டு தான் நான் வந்து காலே வைப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு அது தொடர்ச்சியாக நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் மூலியமாக இப்போ அவர் வந்து சொல்லி இந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சாதாரணமாக நம்மளுக்கு வரல, கடவுள் வந்து இது இவர் மூலியமாக நீ போய் இதை சரி பண்ணு அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய வழிபாடுகளும் வேண்டுதல்கள் மட்டும்தான் அதை சரி பண்ணியிருக்கு, நம்மளுடைய தான தர்மங்கள் மட்டும்தான் அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஒருத்தர் வீட்டை சுற்றியும் வந்து நான் நிறைய போயிருக்கேன், வீடுகளுக்கு போயிருக்கேன், சுற்றி போயிருக்கேன். எல்லோரும் அதிகமாக தோட்டம் அந்த மாதிரி விஷயங்கள தான் இருப்பாங்க.
அப்போ தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு இருக்கும். ஈசானியத்தில் கிணறு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் கிணறு தோண்டி வச்சுருப்பாங்க. தோண்டின மண் ஃபுல்லாக அந்த கிணறு சுற்றியே போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிணத்தை சுற்றி போடும்போது நம்மளுக்கு ஈசானியத்தில் ஃபுல்லாக வெயிட் வந்துடும். அப்போது அதை வந்து நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன், ஈசானியத்தில் தண்ணி இருந்தால் போதும் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ அந்த மண் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு தடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்மொழியில் வரும். அப்போ இந்த மாதிரி வரக்கூடாது, இதை நீங்கள் எடுங்க அப்படின்னா இப்போல்லாம் எங்களால் எடுக்க முடியாது, நான் வந்து இதை வந்து காட்டுக்கு கொட்டணும், தடம் போட்டால் அதுக்கு கொட்டணும், அது வந்து நீ இப்போ எங்கே எடுக்க முடியும்பாங்க. ஆனால் அதில் வந்து அவ்வளோ வெயிட் அங்கே போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னா அதனோட இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம போய் நம்ம சொல்லும்போது எங்கள் ஊரில் வந்து சொல்லுவாங்க, அதாவது யானை மேலே போகிறவங்ககிட்ட சுண்ணாம்பு கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட வாஸ்து பார்க்க நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க டெஸ்ட் பண்ண கூப்பிடுறாங்களோ இல்லை அவங்க சரி பண்ணணும்னு கூப்பிடுறாங்களோன்னு தெரியாது. நம்ம போய் இந்த விஷயம் இப்படி இருக்குது, நீங்கள் இதை வந்து இப்படி மாற்றுங்க அப்படின்னா சரிங்க நாங்கள் மாற்றிடுங்க, இது எடுங்க அப்படின்னா இதெல்லாம் இப்போ எடுக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா வீட்லேயே இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. வீடு இருக்குது, முன்னாடி வந்து டச் ஆகாமல் ஒரு சாலை போட்டிருந்தாங்க. இப்போ வீடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது என்ன பண்ணால் அந்த சாலை போய் அந்த வீட்டோட டச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஈசானியத்தில் வந்து வெயிட் வந்துருச்சு. அப்பா இப்படி இருக்கக்கூடாது, எங்கள் அப்பாவும் ஒரு ஜோதிடர், அப்பா இப்படி இருக்கக்கூடாது, இது எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சரிம்மா எடுக்கலாம், ஆனால் வந்து இப்போ எடுக்க முடியாது, அது வந்து இன்னும் மாடு கட்டணும், மழை வந்தால் அவங்கள எங்கே கட்டுறது, தீன் போடணும், அது வைக்கணும், இது வைக்கணும், இப்போ இது எடுத்துட்ட அப்படின்னா இங்கே உட்காரக்கு இடம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து அவங்க முன் வைக்கிறாங்களே ஒழிய இது எடுத்துட்டா சரியாயிரும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. தோணுது, எல்லாமே புரியுது, நீ சொல்கிறது எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் இப்போ இது என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய கர்மா. நம்ம என்ன தான் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் சில விஷயங்களை வந்து அனுபவித்து அதுக்கப்புறம் தான் சரி பண்ண முடியுமே ஒழிய நம்ம எடுத்ததும் வந்து சொல்லிட்டாங்க இதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னா யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது. அதுக்கு அவங்களுடைய ஜாதகத்துலேயும் அந்த கொடுப்பினைகள் வந்து அந்த இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு, அப்போ தான் அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க சரி பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரே தீர்வு, யாருக்கு இந்த மாதிரி திசைகளில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க தான தர்மங்கள் மூலியமாகவும் அதுக்குண்டான அந்த திசைக்குண்டான கடவுள்கள் வழிபாடு மூலியமாகவும் தான் வந்து அது சரியாகும். அது வந்து உடனே சரியாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கே தெரியாமல் அதை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதே கடவுள் வந்து நம்மளுக்கே தெரியாமல் யாராவது மூலிமா அதை வந்து அந்த இஷ்யூஸை வந்து கம்மி பண்ணி 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 கொடுத்துட்டே வருவார். எல்லா இடத்துலையும் வந்து வீட்டை இடித்து ஒரு வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதை இடித்து தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் வரும். ஆனால் அவங்க வீடு கட்டினா அது ஒரு கனவாக அவங்க கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அது இடித்து கட்டணுன்னா அதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கே லோன் கட்ட வேண்டியது வரும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது அதை வந்து அவங்களால இடித்து கட்டவே முடியாது. நாங்கள் வந்து கட்டிட்டோம், இனிமேல் இந்த மாதிரி வீட்டில் தான் இருந்தாகணும், அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவங்க அதை சால்வ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தான தர்மங்கள் அந்த திசைக்குண்டான காரகத்துவங்கள் அப்படின்ட்டு இருக்குது, அந்த கிரகங்களுடைய காரகத்துவம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் தான தர்மங்கள் செஞ்சு 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 தான் அதை காப்பாற்றிக்கணுமோ ஒழிய அந்த பர்ஃபெக்டாக கட்டணுன்னா ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வாஸ்து நிபுணர் மூலியமாக அதை எல்லா விஷயங்களையும் அதாவது 5 பஞ்சபூதம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம செஞ்சால் மட்டும்தான் வந்து எல்லா விஷயம். அப்போவும் வந்து நம்மளால் ஒரு 60-70% மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர 100% வாஸ்து யாருக்குமே அமையாது. ஸோ நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம வந்து நல்லபடியாக பண்ணணும். நம்ம என்னமோ பணம் இருந்தால் வீடு கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் பணமே இருந்தாலும் சில விஷயங்கள் தப்பாயிரும். வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம்தான் யாராச்சும் வந்து அந்த புண்ணியாசனிக்கு வரும்போது சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஏன் இதை பண்ணுனீங்க, அந்த இடத்துல ஏன் இதை பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அதை வந்து சரி பண்ண முடியாது. அவங்க அந்த வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க வேறு வீட்டுக்கு போகிறனாலும் முடியாது, அங்கேயே தான் அவங்க இருந்து அதை அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் வரும். நிறைய வந்து நான் வீடு கட்டணும் அப்படின்னாலே எப்படி எந்தெந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ யூடியூப்பில் போனோம் அப்படின்னா எல்லாருமே வந்து வீடு கட்டி அந்த ஈசானியத்தில் தலைவாசலுக்கு நேராக தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க ஈசானியத்தில் தொட்டி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லுவாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா தலைவாசலுக்கு நேராகவே இருக்கும். ஸோ அது வந்து பெரிய மைனஸு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஈசானியத்தில் தண்ணி இருக்குது,
தென்கிழக்கில் அக்னியில் சமையல் ரூம் இருக்குது, தென்மேற்கில் வந்து பெட்ரூம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய அறைகளுடைய அளவுகள், எங்கெங்கே சாப்பாடு செய்யணும், எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும், இப்போ மாடர்ன் கிச்சன் அப்படிங்கிறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துருச்சு. எங்கெங்கே அடுப்பு வைக்கணும், அவங்க சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி, அழகுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க மாற்றிக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தவறு தான். அப்போது இப்போ நம்ம வந்து அக்னி தத்துவத்தில் இருக்கிற இடத்துல சமைக்கிறோம். அந்த காலத்தில் வந்து சமைச்சிட்டு வெளியில் வந்து வாஷ் பண்ணுவாங்க பாத்திரங்கள் எல்லாமே. ஆனால் நம்ம வந்து அந்த செல்ஃப்லேயே வந்து கிட்ட வந்து பைப் வச்சு அது ஈசான்யம், அது தண்ணி இருக்கிற இடம் அந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க தென்கிழக்கு அக்னி தத்துவம் தான். அந்த இடத்துல நம்ம பாத்திரங்கள் கழுவும் போது அங்கே தண்ணியும் வந்து செயல்படுது. அப்போ அங்கே தண்ணியும் செயல்படும் போது அப்போ அங்கே தண்ணியும் நம்ம இது பண்ணும்போது அக்னியில் அது நிறைய இஷ்யூஸை நம்மளுக்கு கொடுக்கும். அப்போது அந்த இஷ்யூஸ் கொடுக்கறதுனால தான் இப்போ வாஸ்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. அப்போது வீட்டில் வந்து ஒருத்தங்க வீடு க்ளீனாக இருக்கணும், பாத்திரங்கள் எல்லாமே வந்து அப்பப்போ கழுவிடணும். அப்போ அங்கே உள்ளே வந்து நம்ம பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஊற வச்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஸோ அந்த இடத்துல தண்ணி வந்து இருக்கும்போது அந்த அக்னி மூலை, ஆனால் அந்த இடத்துல பாத்திரத்தில் அதில் இதுலன்னு சொல்லி எல்லாத்துலேயும் நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வச்சுருக்கும்போது அங்கே வந்து நீர் தத்துவமும் இயங்கும். அப்போ அந்த நீர் தத்துவம் இயங்கும் போது அங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்போ நான் வந்து வாஸ்துப்படி வீடு கட்டியிருக்கேன், ஆனால் இந்த பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அதை அவங்க தான் சரி பண்ணிக்கணும். அந்த வீட்டை வந்து கிச்சன் அப்படிங்கிறதா அந்த பெண்களுக்கு உண்டான விஷயம், சுக்கிரனுக்கு உண்டான விஷயம். அந்த கிச்சன் வந்து நல்லா இருக்கணும், ஏன்னா அங்கே வந்து நறுமண பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கிச்சன் வந்து நல்லா யார் ஒருத்தவங்க வச்சுருக்காங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் எந்த ஒரு வியாதியும் வராமல் இருக்கும். அப்போ நம்ம பாத்திரங்களாகட்டும், எந்த ஒரு விஷயங்களாகட்டும், துணிகள்லேருந்து அழுக்கு துணிகளை வீட்டில் போட்டு வச்சுருந்தா அது ஃபுல்லாக சனியோட காரத்துவமாக தான் இருக்கும். அந்த உடஞ்ச பொருட்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே இல்லாமல் எப்போ ஒருத்தங்க அதாவது வாஸ்து ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த வீட்டில் அவங்க எல்லாதும் க்ளீன் பண்ணி உடஞ்ச பொருட்கள் இல்லாமல் அழுக்கு துணிகள் இல்லாமல் நீட்டாக ஒருத்தங்க அதை வச்சு தீபம் போட்டு வாரத்துக்கு ஒரு டைம் அந்த சாம்பிராணி இதெல்லாம் போட்டு எப்போ ஒருத்தங்க அந்த வீட்டை நறுமணமாகவும் நல்லாவும் வச்சுக்கிறாங்களோ அங்கேயே வந்து அவங்களுக்கு ஒரு 50% வந்து அந்த பிரச்சனைகளை வந்து அது சரி பண்ணி கொடுக்கும். அந்த வீட்டில் எப்பவுமே வந்து கந்தசஷ்டி கவசம், அந்த வேல் மாறல், பைரவர் கவசம், அதுக்கப்புறம் கனகதாரா சோஸ்திரம், இந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம், இந்த மாதிரி கடவுள்களுடைய அந்த துதிப்பாடல்கள் வந்து நம்மளுக்கு தெரியலனாலும் நம்ம வந்து இப்போ போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பாட பாட நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும்போதும் அந்த வீட்டில் யாரும் சண்டைகள் இல்லாமல் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசாமல் எல்லாரும் வந்து சந்தோஷமாக, அதாவது சந்தோஷமானா அந்த வீடு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அழுகாமல் எப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ ஸோ அதே வந்து ஒரு 30-40% வந்து அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த வாஸ்து பிரச்சனைகளையும் சரி பண்ணி இந்த மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுடைய பொருளாதாரமும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அங்கே நம்ம ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருக்கணும் எந்த ஒரு வீடாக இருந்தாலும். ஸோ நம்ம நிம்மதியாக இருந்தாலே வந்து மற்ற எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் வந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் வரும். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்க வந்து பிரச்சனைகளை பார்த்து சொல்கிறதுக்கு, என்னோட பிரச்சனைகளை வந்து நானே சொல்கிறதுக்கும் வந்து அந்த அந்த வேதனைகளோடு இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை வந்து சொல்கிறதுக்கு வந்து அதுக்கு அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாமே நான் சரி பண்ணணும் அப்படின்னு தான் நான் இவ்வளோ விஷயங்களும் பண்ணிருக்கேன். 80% வந்துருச்சு. நீ பாலக்கால் போடுறது மட்டும்தான் பாக்கி. அதுலேயும் வந்து அந்த மன்னீஸ்வரர் கோவில், நான் அந்த கோவிலுக்கு போனது வந்து அந்த கோவிலில் கால் எடுத்து வச்சதும் வந்து என்னோடய கண்ணிலிருந்து தண்ணி வந்து தாரையாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னால் பேசவே முடியல. அங்கே போய் நின்று நான் அங்கே அழுதுட்டுருக்கேன். அங்கே அந்த கோவிலில் இருக்கவங்க அவங்க பார்க்க என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் வந்து சீக்கிரம் நான் கார்த்திகை மாதம் போனேன். இப்போ வந்து 5 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இப்போ அளந்துருந்தாங்க, எலெக்ஷன் டைம் இல்லை அப்படின்னா அளந்துருந்தாங்கன்னா அது சரியாக இருந்திருக்கும். நான் வந்து அந்த கோவிலுக்கு மறுபடியும் நான் போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். நீ என்னை எப்போ தானே சீக்கிரமாக என்னை கூப்பிடுவேன், என்னை ஏன் இவ்வளோ லேட் பண்ண வைக்கிற அப்படிங்கிற விஷயம் தான் நான் வந்து அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் சரியானதுக்கப்புறம் மன்னீஸ்வரர் கோயிலில் போய் நாங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு பூமிநாதர் கோவிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். இப்போ எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோ சரௌண்டிங்கில் மன்னீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது.
அந்த கோவில் 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த கோவிலுக்கு வந்து நான் இவ்வளோ நாள் போனதில்லை. ஆனால் இப்போ தான் எனக்கு அந்த கோவிலுக்கு போகிறக்கே அந்த கடவுள் வந்து எனக்கு வழி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து என்னை வர வைக்கிறாருன்னா, ஸோ இப்போ தான் வந்து அவர் என்னை நினச்சிருக்காரு. சரி, நீ வந்து செஞ்ச வேண்டுதல்கள் வந்து இப்போவாது நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த கடவுள் வந்து எப்படி வந்தாங்க, அவங்க எதனால் வந்தாங்க, அது அவங்க எந்த பிரச்சனையை வந்து அந்த எந்த இஷ்யூவை வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலுக்கும் வந்து வரலாறுகள் இருக்கும். ஸோ அந்த கோவிலுக்கு உண்டான வரலாறுகள் தெரிஞ்சு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நம்ம எந்த கோவிலுக்கு போகணுமோன்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். மிகப்பெரிய ஒரு அற்புதமாக, அதாவது எப்பயுமே வந்து பிரச்சனைகளை நம்ம வாசல் போய் பார்க்குறோம், போகும்போது ஒரு பிரச்சனை நம்ம சந்திப்போம், இதெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் அதை அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு வலி அதிகம். அதை ரியலைஸ் பண்ணி கூடவே இருக்கும் பார்க்கும்போது வலி அதிகம். ஸோ அந்த வலிகளையும் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொன்னது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். மேலும் வாஸ்துவில் நிறைய ஆய்வுகள் செய்து புகழ் பெறுமாறு வாழ்த்தி அவங்களை வந்து இது பண்ணுறேன். அவங்களுக்கு பஞ்சாங்கம் கொடுத்து கௌரவிக்கிறோம். வாழ்த்துக்கள்.